அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வாரம் ட்ரெய்லரே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்ப உண்டு பண்ணியிருந்த படம் தான் குடும்பஸ்தான். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து ரொம்பவும் அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா, யூடியூப்ல வந்து மிக ஃபேமஸா இருக்கிற நக்கல்டிஸ் டீம் தான் இந்த படத்த வந்து தயாரிச்சு, அந்த டீம்ல இருக்கவங்க தான் இதுல முக்காவாசி பங்கு பெற்றிருக்காங்க. அப்படின்னும்போது எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. அது இல்லாம மணிகண்டன் அவர்கள் படங்கள கொஞ்சம் நல்லா வித்தியாசமான படங்கள்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுவாரு. லவ்வர் அந்த மாரியான படங்கள்லாம் ஒரு குட் நைட் மாரியான படங்கள்லாம் வித்தியாசமான படங்கள்லாம் நல்லா பண்ணுவாரு. ஜெய்பீம் படத்துல கூட கவனம் ஈர்த்தவருன்னு சொல்லி அவருக்கும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பண்ண நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் இப்பவே சொல்லிடுறேன். இந்த படம் வெர்டிக்ட் என்னன்னா, கண்டிப்பா இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். படம் பார்க்கணும்னு நெனச்சா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு தரமான படம். நல்ல ஒரு நீட்டான ஸ்க்ரீன் ப்ளே உள்ள படம். என்கேஜிங்கான படம்னு சொல்லி எல்லா ஒரு ஒரு தரமான விஷயங்களும் நிறைஞ்ச படம் இது. ஸோ கண்டிப்பா நம்மளோட வெர்டிக்ட் இந்த படம் மஸ்ட் வாட்ச் வித் ஃபேமிலி தான். ஸோ படத்துல எந்த ஆபாசமான ஒரு சீன்ஸு, வல்கர் சீன்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய தரமான படம். இந்த மாரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூல இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்துல வந்து மணிகண்டன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. நக்கல்டீஸோட அந்த வீடியோஸ்லாம் இயக்குனரான ராஜேஸ்வர் காளிசாமி அவர் தான் மொத தடவையா இந்த படத்துல இயக்குனரா களமிறங்கியிருக்காரு. படம் வந்து யூ சர்டிஃபைடாவே வந்திருக்கு. படத்துல வந்து ஹீரோவா மணிகண்டனும், ஹீரோயினா வந்து அறிமுக நடிகையா வந்து சான்வி மோகனா, அப்புறம் குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜன், நக்கலைட்ஸ் டீம்லேருந்து திவாகர், பிரசன்னா, பாலச்சந்தர், நிவேதிதா, முத்தமிழ், அனிருத்துன்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ மணிகண்டன் வந்து ஒரு மிடில் கிளாஸில் ஒரு டிசைனிங் கம்பெனியில் டிசைனராக வேலை பார்த்துட்டு வர்றாரு. இந்த போஸ்டர் டிசைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அப்படி பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்க ஃபேமிலியில் வந்து அவர் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. லவ் பண்ண பொண்ணை வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 வீட்லேயும் வந்து எதிர்க்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு மணிகண்டன் வீட்டில் ஒத்துக்கிட்டு அவங்க வீட்டோட சேர்ந்து வாழ்கிறாங்க. மணிகண்டனும் ஹீரோயினான அந்த சான்வி மேகனாவும் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மிடில் கிளாஸில் இவர் தான் வந்து ஏர்னிங் மெம்பர். இவரோட சம்பாத்தியத்தை வச்சு தான் ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து மணிகண்டன் ஒய்ஃபும் கர்ப்பமாயிடுறாங்க. அதனால அந்த செலவுகளும் வருது. அது இல்லாமல் அவங்க வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னு அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பழைய வீடுனால ஆர் சுந்தரராஜன் தான் மணிகண்டன் அவர்கள் அப்பாவா வராரு. வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னு சொல்றாரு. அவங்க அம்மா வர கனகம் வந்து ஆல் இண்டியா டூர், பில்கிரிமேஜ் டூர் போகணும்னு சொல்லி அவங்க வந்து கடன் கேட்டு இந்த காசு கேட்டு கடன் இல்லை காசு கேட்டு கேட்டிருக்காங்க இவர்கிட்ட கமிட்மெண்ட்டை. அது கண்டிப்பாக போகணும்னு சொல்லி அவங்களோட அந்த ஒரு பக்தினால அவங்க சொல்றாங்க. அது இல்லாமல் அவங்க ஒரே அக்காவை வந்து நிவேதிதா பண்ணியிருக்காங்க. நக்கல்டிஸ் நிவேதிதா. அவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு காது குத்து அந்த இதுக்கும் செலவெல்லாம் தாய்மாமன் முறையில் இவர் தான் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரு அக்கா வீட்டுக்காரர் வந்து குரு சோமசுந்தரம். அவர் கொஞ்சம் வசதியானவர். அதனால இவங்க வசதி கம்மினால இவங்க வீட்டை வந்து மட்டம் தட்டிட்டு வர மணிகண்டனோட வீட்டை வந்து மட்டம் தட்டிட்டு வராரு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு மணிகண்டன் எதிர்பாராத ஒரு விஷயத்தினால வேலை இழந்துடுற சுச்சுவேஷன் வந்துடுது. அதை வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை வரும். ஏற்கனவே இவங்களை கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லாமல் கடனை வாங்கி கடன் வட்டிக்கு மேலே வட்டி போட்டு கந்து வட்டிக்கு வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட வீட்டில் இருக்க ப்ரெஷரு, பியர் ப்ரெஷர், பல புது கமிட்மெண்ட்டுங்களும் இவருக்கு வந்து சேருது. பல செலவுகளும் வருது. இதெல்லாம் இவர் சமாளித்து எப்படி வெளியில் வந்தார்? திரும்ப ஒரு வேலையில் ஜாயின் பண்ணாரா? கடனெல்லாம் அடைச்சாரா இல்லையா? அவர் லைஃப் என்னாச்சு? அப்படிங்கிறது தான் படத்தோட பேலன்ஸான ட்விஸ்ட்டோட முடிகிற கிளைமேக்ஸோட முடிகிற மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கதை தான். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்க ஒரு ஒரு ஏர்னிங் மெம்பர் அவருக்கு ஃபேமிலியில் இருக்க கமிட்மெண்ட்ஸு அதனால் ஒரு அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை, ஆஃபீஸில் இருக்க ப்ரெஷரு, அதனால் ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும். அதெல்லாமே நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ரொம்பவும் வந்து ப்ரீச்சிங் மூடாவோ இல்லைனா சோகமான விஷயங்கள சொல்லாமல் அதை வந்து காமெடியாக ஒரு மாதிரி ஹியூமரஸாக கொண்டு போயிட்டு படத்தை வந்து நல்லாவே கொண்டு போயிட்டார். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்ல கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே நல்ல கவனத்தை ஈர்க்கிறாரு அறிமுக இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி. இதுவே ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனதால். இது ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு திரைக்கதைகள் தான். ஏற்கனவே நம்ம வி. சேகர் அவர்கள் படங்கள்லேயும் நம்ம புரட்சி திலகம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், விசு அவர்கள் பாணியில் ஹீரோ வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி அதுலேருந்து வெளியில் வர மாதிரியான கதைக்களம் தான். அதை வந்து கொஞ்சம் ஹியூமரஸாக கையாண்டு ஒரு
புது ட்ரீட்மெண்ட்டில் கையாண்டு நல்ல ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேல கவனத்தை ஈர்க்கிறாரு இயக்குனர். பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படத்துல எல்லாருமே அவங்க கேஸ்ட் நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. சிறப்பான நடிகர்கள்லாம். குறிப்பா சொல்லணும்னா மணிகண்டன். அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஏன்னா, அவர் தேர்ந்தெடுக்கும் படங்கள்லாம் சிறப்பாவே இருக்கும். ஜெய் பீம் அந்த படத்துல சின்ன ரோல்னாலும் சிறப்பா பண்ணியிருப்பாரு. குட் நைட், லவ்வர் படங்கள்ல முழுநீள ஹீரோவா வந்து கவனம் ஈர்த்தாரு. அந்த படங்களும் பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. மிடில் கிளாஸ் படங்கள்னா கூப்பிடுங்க மணிகண்டன்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த படத்துலயும் கவனம் ஈர்க்கிறாரு. அவர் தான் படத்த பில்லர் மாரி தாங்கி பிடிக்கிறாரு. படத்துல வந்து அவர் வந்து ஒரு தன்மானத்தினால, கோவத்தினால ஒரு கட்டத்தில வந்து முக்கியமான ஆள அடிச்சு அதனால வேல போற விஷயங்கள். அதுலயும் அதுலேருந்து பின்வாங்காம இருக்கிறது. வீட்டுக்கு தெரியாம கந்து வட்டி வாங்கிட்டு முழிக்கிறது. அப்புறம் அந்த பிரச்சனைகள் சமாளிக்க முடியாம பாத்ரூம்லேருந்து கதறது. சந்தோஷம், துக்கம்னாலும் பாத்ரூம் வந்து அழுவுறது. அந்த குழந்தைகிட்ட வயித்துல வளர்ற குழந்தைகிட்ட காது வச்சு பேசுறது. அப்புறம் ஃபேமிலி எல்லாரையும் சமாளிக்கிறது. அது இல்லாம கந்து வட்டி சமாளிச்சு வர்றது. அவரோட மச்சான் வந்து இவர வந்து கேலி பண்றதையும், அதே மாரி சார்காஸ்டிக் பண்றதையும் மீறி வர்றதுன்னு சொல்லி, எல்லா ஸ்கோப்பும் நிறைஞ்ச ஒரு படம். காமெடியும் நடுவுல நடுவுல பண்றதுன்னு சொல்லி மிமிக்ரியும் ஸ்கோப் இருக்குது அவருக்கு. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒரு சீன்ல 4 லாங்குவேஜ் எல்லா 4 மாவட்ட ஸ்லாங்கும் பேசுவாரு. மதுரை மாவட்டம், நெல்லை மாவட்டம், அப்புறம் ஒரு சென்னை ஸ்லாங் மாரி எல்லாம் கலந்து அடிப்பாரு. அதுவும் நல்லா பண்ணியிருப்பாரு. இப்படி எல்லாமே கலந்து சிறப்பான நடிப்ப வெளிப்படுத்தியிருக்காரு. பல விருதுகளுக்கு தகுதியான நடிப்பு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அவர் தான் படத்த பில்லர் மாரி தாங்கிறாரு. அவர் இல்லன்னா அந்த படமே இல்லன்னு சொல்லக்கூடிய அளவு சிறப்பான நடிப்பு. அது இல்லாம முக்கியமான கேரக்டர்ல வந்து குரு சோமசுந்தரம். அவர் எல்லா படத்துலயும் கவனம் இருப்பாரு. அவர் கேரக்டர் தனியா தெரியும். இந்த படத்துலயும் அவர் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு மச்சான் கேரக்டர்ல வராரு. ஹீரோக்கு மச்சானா வந்து அந்த ஃபேமிலி கொஞ்சம் அவங்களோட வெல்த்ல கம்மியா இருக்கிறதால சொல்லி காமிக்கிறது, குத்தி காமிக்கிறது, ஒய்ஃப டார்ச்சர் பண்றது, சைனீஸா மாறப்போறோம்னு சொல்லி வீட்ல இருக்கவங்கள அடியோட வீட்டோட அட்மாஸ்பியர மாத்துறதுன்னு சொல்லி ரணகலம் பண்றாரு. அப்பப்போ வந்து காமெடியும் பண்றாரு. பல வில்லத்தனமான கிரேட் ஷேடோ உள்ள மாரியான பல காட்சிகளையும் நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. அவருக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படத்துல ஹீரோயினா அறிமுகம் நடிகைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. சான்வி, மேகனா நல்லா நடிப்பு. அவங்க நடிப்பு நல்லாவே இருக்கு. அது இல்லாம படத்துல அப்பா கேரக்டர்ல ஆர். சுந்தரராஜன் அவரோட ஜேர்னல்ல நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அம்மா கேரக்டர்ல கனகம்னு அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சாமி, பக்தி, சாமி ஆடுறது, கோயிலுக்கு போணும்னு சொல்லி மணிகண்டன ப்ரெஷர் பண்றதுன்னு சொல்லி அவங்களும் நடிப்பு சிறப்பாவே இருக்கு. குறிப்பா அந்த படத்துல முக்கியமா மக்கள் டீஸ் டீமோட பங்களிப்பு தான் பெருசு. ஏன்னா, டைரக்டர்லேருந்து படத்துல வர முக்கியமான சக நடிகர்கள்லாம் எல்லாமே அவங்க தான். குறிப்பா சொல்லணும்னா, இந்த படத்தோட கதைய எழுதியிருக்கிற பிரசன்னா பாலச்சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ரோல பண்ணியிருக்காரு. குடிகாரன் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாம ஜேஷன் திவாகர் ஏற்கனவே லப்பர் பந்து மூலியமா கவனம் ஈர்த்தவரு. அந்த கெத்து தினேஷ்க்கு ஃப்ரெண்டா வருவாரு அதுல. அவரும் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாம ஃப்ரெண்டா வர முத்தமிழ், நக்கல் டிஸ் டீம்லேருந்து வரவர் தான். அது இல்லாம ஃப்ரெண்டா வர அனிருத், அது இல்லாம ஹீரோக்கு அக்காவா வர நிவேதிதா ராஜப்பன், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நக்கல் டிஸ் டீம் அவங்களோட ஸ்கோப்ப நல்லாவே புரிஞ்சு நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல்ஸ் நல்லாவே இருக்கு படத்துல. படத்த நல்லாவே கேரி ஓவர் பண்ணிட்டு போறாங்க. படத்துக்கு வைசாக் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்லா அருமையாவே இருக்கு. பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்கு. ஒரு சில பாடல்கள்லாம் சென்டிமெண்ட்டா டச் ஆகுது. கேமரா எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டா இருக்கு. படம் மைனஸே இல்லைன்னா இருக்கு. அது என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச முதல் தேதின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் கிட்டத்தட்ட இதே மாரியான ஸ்டோரி தான். அது கொஞ்சம் சோகமா போகும். ஆனா, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து அவர் இல்லன்னா அவர் குடும்பம் எப்படி கஷ்டப்படும்னு அவர் தற்கொலைக்கு முயற்சிப்பாரு சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த படத்துல அந்த மாரியான சீன்ஸ் இல்ல. பட் அவர் ஃபேமிலினால எப்படி ப்ரெஷர அனுபவிப்பாரு. தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கும்போது, அவர் இல்லன்னா அவங்க குடும்பம் எப்படி தற்கொலைக்கு அப்புறம் நடக்கும்னு ஒரு கனவு காண்ற மாரியான கதைக்களம் போகும். அவர் இல்லாம குடும்பம் எப்படி கஷ்டப்படும். ஃபேமிலி வந்து அன்றாட வாழ்க்கைய எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி சிந்திச்சு பண்ணுவாரு. அது மாதிரியான இதுதான் இதுலயும் ஒரு வீட்ல சொல்ல முடியாம வேலை இழப்பு சொல்ல முடியாம கடன் உடன வாங்கி சமாளிப்பாரு. ஸோ எனக்கு அந்த படம் வந்து தவிர்க்க முடியல. ஒரு சின்ன விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாம மிடில் கிளாஸ் மாதவன் உள்ளிட்ட வி. சேகர் அவர்கள் படங்கள், விசு அவர்கள் படங்களும், பாக்யராஜ் அவர்கள் படங்களும் கண்ணு முன்னாடி வந்து போறத தவிர்க்க முடியல. இது ஒரு சின்ன விஷயம் தான். பட் இதுக்கு சின்ன குறை இல்ல. ஜஸ்ட் மென்ஷனுக்காக சொல்றேன். இது வந்து வேற ஜர்னல்ல கொண்டு போயிட்டாங்க. காமெடி இல்லாதனால படம் தப்பிச்சுச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாம செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்கா போகுது. படத்துலருந்து டீவியேட் ஆன மாரி இருக்கு. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாம படத்துல வந்து 2 பேருமே தோத்தா மாரி காமிக்கிறாங்க. மா 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 மச்சானா வர குரு சோமசுந்தரமும் தோத்துட்ட மாரியும், ஹீரோவா வர அவருக்கு மச்சானா வர ஹீரோவான மணிகண்டன் தோக்குற மாரி வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தரோட ஐடியாலஜி ஜெயிச்ச மாரி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஹீரோ ஜெயிச்ச மாரி ஒரு பாசிட்டிவ் எண்டிங்கா முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அது இல்லாம நக்கல்டிஸ் திவாகர் இந்த படத்துல இருக்காரு. அவருக்கு காமெடிக்கு ஸ்கோப் நெறைய இருந்தும் அந்த படத்துல யூஸ் பண்ண தவறிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்குள்ள இருக்கு. ஏன்னா, அவர் ரப்பர் பந்துல கவனம் ஈர்த்தாரு. கெத்து தினேஷ்க்கு ஃப்ரெண்டா வந்து அவர் வந்து இந்த படத்துல நல்லா பயன்படுத்தலையோ அப்படின்னு தோணக்கூடிய சின்ன குறையா
பார்க்கப்படுது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் படம் வந்து நக்கல்டீஸ் வீடியோஸ் பார்த்த மாதிரி இருக்குது சில இடங்கள்ல. அது இல்லாமல் சில இடங்கள்ல பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால ஒரு நக்கல்டீஸ் வீடியோ மாதிரியும் சீரியல் பார்க்குற மாதிரியும் மோடில் போகுது. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் லொக்கேஷன்லாம் அதிகப்படுத்தியிருந்துடலாம்னு சொல்கிற ஒரு அளவில் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை தாண்டி படம் நல்லாவே இருக்குது. மற்றபடி மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இப்போ வர இந்த வெட்டுக்குத்து, ரணகளம், ரத்தம் இந்த மாதிரி சீன்களுக்கு நடுவில் அப்பப்போ ஒரு அத்தி பூத்தா மாதிரி, குறிஞ்சி மலர் மாதிரின்னு சொல்லக்கூடிய அளவில் நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் படம். இப்போ லோ பட்ஜெட் படங்கள் நல்ல கதை இருந்தால் ஜெயிக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் மீண்டும் நிரூபிச்சிருக்கு. இந்த வருஷத்தில் ஒரு நல்ல லோ பட்ஜெட் படம் ஜெயிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இயர்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜனவரியில் வந்த லோ பட்ஜெட் படங்களில் ஜெயிச்ச படங்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும்னு ஆரோக்கியமான ஒரு பாதைன்னு சொல்லலாம். தமிழ் திரையுலகுக்கு நல்ல வசூலையும் அறிவிக்குது. டிக்கெட் புக்கிங்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் படம். இந்த படம் இப்போ தேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் வந்து காமெடி எமோஷனுக்காக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். படத்தில் வல்கர் எதுவும் இல்லை. ஸோ மஸ்ட் வாட்ச் நம்ம சைட்லேருந்து ரெக்கமெண்டட். கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் வரும்போது வேறு லெவலில் கொண்டாடப்படக்கூடிய படம் தான் இது. அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. ஸோ இப்போ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே சொல்லக்கூடிய அளவில் இருக்க படம் தான். இப்போ தேட்டர்களையும் பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு ரிவ்யூ அல்லது முன்னாடி சந்திப்போம். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.